पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். வைகாசி மாத கிரகநிலை. வைகாசி மாதத்தில், அதாவது மே மாதம் 15ஆம் தேதி சூரிய பகவான் ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதுக்கு முன்னாடி ஒரு நாள் முன்னதாக 2025 மே மாதம் 14ஆம் தேதி குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுனத்துக்கு பயிற்சியாக இருக்கிறாரு. சூரியன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு ஒரு மாதத்திற்கு ஒரு முறை பயிற்சியாக கூடியவர். மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு செல்லும்போது வைகாசி மாதம் பிறக்குதுங்க. இதனால் வைகாசி மாதம் ரிஷப மாதம் என்றும் அழைக்கப்படுது. அதிக சுப முகூர்த்தம் அடங்கிய மாதமாகவும் மே 23ஆம் தேதி புதனும் சூரியனுடன் சேர்ந்து புத ஆதித்ய ராஜயோகத்தையும் உருவாக்குதுங்க. வைகாசி மாத ராசி பலன்கள் 2025ஆம் ஆண்டு மேசராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். மேசராசி அன்பர்களே, இந்த மாதம் தொடங்கியதிலிருந்து 19 தினங்கள் முடியறதுக்குள்ள ஏகபோகமான அதிர்ஷ்ட கிரக சுழற்சிகள் தொடர்வதால் எல்லாவற்றிலும் சிறப்பு குதூகல அதிர்ஷ்ட வளர்ச்சிகளை அடைய போகிறீங்க. யோகாதிபதியான குரு பகவான் 3ஆம் இடத்திற்கு மாறிவிட்டார். ராகு கேது கிரகங்கள் சாதகத்தை ஏற்படுத்துகிற இடத்தில் அமர்ந்து விட்டன. யோகாதிபதியான சூரியன் மாதம் முழுவதும் 2ஆம் இடத்துல நிற்க போகிறாரு. ராசிநாதன் 3 வாரங்கள் வரை சுகஸ்தானத்தில் நிற்கிறதும், ராசிக்குள் புதன் கிரகம் அமர்ந்திருக்கிறதும், 2வது வாரம் கடந்த பின் தனாதிபதியான ஆட்சி பெற போவதும் சிறப்பு ஒரு வளர்ச்சிக்கான கொடுக்க போகுது. இந்த மாதம் முழுவதும் எந்த விதமான அனாவசிய தொந்தரவுகளும் உங்களுக்கு ஏற்படாது. சுப சம்பவங்களும் பொருளாதார மேன்மைகளும் உண்டாகும். குடும்ப வகையில் லாபகரமான விஷயங்கள் நல்லபடியாக நடந்தேறும். அன்றாட வருமானம் உயரும். சேமிப்புகளுக்கு பாதிப்பில்லை. ஆரோக்கிய பாதிப்புகளுக்கு விரயங்களுக்கும் இடமில்லை. கடன் கொடுக்கல் வாங்கல், எதிரி எதிர்ப்பு பிரச்சனைகள் முடிவுக்கு வரா. பூர்வீக சொத்து ரீதியான விவகாரங்கள் முடிவுக்கு வரா. உத்தியோகம், பணி, பதவியில் மாதம் தொடங்கிய 15ஆவது தினம் முடிஞ்ச பிற்பாடு உயர்வுலாம் காத்திருக்குது. அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு திடீர் பதவி உயர்வும் ஊதிய மேன்மையும் உண்டாகும். பரணி நட்சத்திரக்காரங்க 2வது வாரம் முடிஞ்ச பிற்பாடு அனைத்து நடவடிக்கைகளிலும் கொஞ்சம் கவனமாக இருங்க. கார்த்திகைக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் பரிபூர்ண அதிர்ஷ்டங்கள் காத்திருக்குதுங்க. இந்த மாதம் வியாழன், சனி மற்றும் திங்கட்கிழமையில் புதிய ரூபத்தில் அனுகூலமான லாப உயர்வுகள் உண்டு. பொதுவில் இந்த மாதம் 3வது வாரம் முடிகிறதுக்குள்ள எதிர்காலத்துக்கான முன்னேற்றமான ஒரு தகவல்கள், பொருளாதார ஏற்றங்கள் உங்களுக்கு உண்டாகும். இந்த மாதம் 1, 3, 9, 16, 18, 21, 26, 28வது நாளில் பொன்பொருள் சேர்க்கைகளும் இழுபறியான விஷயங்களும் முடிவுக்கு வரப்போகுதுங்க. இறுதி வாரத்தில் நீண்ட நாள் நிறைவேறாத ஆசையெல்லாம் நிறைவேற போகுது. முயற்சிக்கின்ற திட்டங்களில் வெற்றிலாம் ஏற்படும். அதாவது பெண்களுக்கான பலன்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது
குடும்பம் சம்பந்தமான அனைத்து கவலைகளும் விலகி லட்சுமி கடாட்சம் உயரும். வாழ்க்கை துணை சார்பான அலகழிப்பு விலகும். அடுத்தது மாணவ மாணவிகள் அதை பற்றி பார்க்கும் பொழுது, தற்போது தொடர்கின்ற கல்வி இல்லாமல் பகுதி நேர கல்வியில் சேர இருக்கீங்க. அடுத்தது விவசாயிகளை பற்றி பார்க்கும் பொழுது, முதல் வாரம் கடந்த பிற்பாடு எதிர்பாராத லாப முன்னேற்றங்களை சந்திப்பீங்க. அரசு அனுகூலம், வங்கி உதவிலாம் ஏற்படும். அடுத்தது உத்தியோகஸ்தர்கள் அதை பற்றி பார்க்கும் பொழுது, அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு விருப்பப்படுகின்ற இடமாற்றம் எளிதாக அமையும். அடுத்தது தொழிலதிபர்கள் புதிதாக ஈடுபட நினைத்துள்ள புது உற்பத்தி விஷயங்களில் தாராளமாக இறங்கலாம். அடுத்தது கலைஞர்கள் புதிய மாற்றங்கள் ஏற்படும். புதிய பெரிய பட்ஜெட்டு விஷயங்களும் வாய்ப்புகளும் கிடைக்கும். அடுத்தது அரசியல்வாதிகள் கட்சி மூத்த உறுப்பினர்களால் அனுகூலமான யோசனைகள் கிடைக்கும். அனுகூலமான நட்சத்திரங்கள் ரோஹிணி, திருவாதிரை, புனர்பூசம், ஆயில்யம், மகம், அஸ்தம், சுவாதி, அனுஷம், பூராடம், அவிட்டம், சதயம், ரேவதி. பணவரவும் அதிர்ஷ்டமான நாட்களும் அதை பற்றி பார்க்கும் பொழுது, மே 15, 16, 19, 21, 23, 25, 27, 29, 30. ஜூன் மாதம் 1, 2, 4, 6, 7, 11, 14. அடுத்தது மேசராசிக்குரிய பரிகாரம் என்னன்னு பார்க்கும் பொழுது, பிரதி ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய வழிபாடு செய்து ஸ்ரீ நவகிரக சூரியனுக்கு அபிஷேக ஆராதனை செய்து வழிபட்டு செய்து கொள்ளணுங்க.